கைஸ் கைஸ் தெரியுதா உங்களுக்கு? சவுண்ட் கேக்குதா? இல்லையே, பயங்கரமா இருக்கா? ஹாய் லோகேஷ், வெல்கம் பேக் டு அனதர் ஹாரர் வீடியோ. ஸோ கேஸ், இந்த லொக்கேஷனை பற்றினா நான் ஏற்கனவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். டேவிடை பற்றி நான் எடுத்திருந்தேன். நிறைய பேர் பற்றி நான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த லொக்கேஷன் போய் நைட் டைம் போய் எடுங்க, ப்ளூ எடுங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த வார்த்தைக்கோசரம் திருப்பி இன்னொரு நைட் பற்றி அந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். அதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், சோலோவை பற்றி தான் வந்திருக்கோம். ரொம்ப பற்றினா ஒரு 17 மணிக்கு போயிட்டு உள்ள வர சொல்லியே நான் ரொம்ப ப்ராப்ளத்தை தாண்டி தான் உள்ளே வந்தேன். அவ்வளோ கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது லொக்கேஷனில். பக்கத்தில் ரோடு இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஊழல்களை பற்றினா கொஞ்சம் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதனால் ரொம்ப தூரம் சொல்கிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, யாரையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணி வீடியோ பார்க்குறீங்க. அப்படியே வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பயங்கரமான வீடியோலாம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, சொல்லலாம்னு பேசாமல் வீடியோவில் போயிடலாமா? லெட்ஸ் கோ. கைஸ் தாங்க கைஸ் லொக்கேஷனு டே டைமில் காட்டிட்டு இருப்பேன். இந்த லொக்கேஷனை வழி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. காடு மேடாக இருக்குது. எப்படி நம்ம உள்ளே போகிறதுனே தெரில கைஸ். இதான் வழி நினைக்கிறேன். எகிரி வச்சுருவோமா? கைஸ் இதை பாருங்கள், ஸ்கொயர் ஷேப்பில் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. கைஸ் உள்ளே வந்தேன், திடீர்னு கேமரா பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. பிளர் ஆகுது திடீர்னு. தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் பெருசாக வீடியோ எடுக்கிற மைண்ட் செட் கிடையாது எனக்கு. கைஸ் நம்மகிட்ட கேஜெட் பற்றினா அவ்வளோவா கிடையாது இன்னைக்கு. ஒரே நிமிஷம். கேமரா பிளர்ராக தெரியுதா உங்களுக்கு? ஹலோ, இதில் ஃபஸ்ட்டு போயிட்டு பார்ப்போம். ஹலோ, ஏய் சவால் தெரியுதா உங்களுக்கு? நம்ம தட்டி விட்டு போயிடுவோம். கேமரா கொஞ்சம் பிளர்ராகிற மாதிரி இருக்குது, தொடச்சிக்கிறேன். ரொம்பவே பிளர் ஆகுது கேமரா, ஃபோக்கஸ் ஆகுது. ஹலோ, யாருன்னா இருக்கீங்களா? இந்த லொக்கேஷன் தெரியும் நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து அந்த லொக்கேஷன் எடுத்திருக்கேன் நான் ஷூட்டு. லைட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிடையாது. அன்றைக்கி வந்ததோட இன்றைக்கி கொஞ்சம் இதாக இருக்குது. கைஸ் வவ்வால் வேணால் பறந்துகிட்டே இருக்குது சுற்றி முற்றியும். இதெல்லாம் பாருங்கள் அப்பா, நம்ம பகலில் வந்ததப்போ இன்றைக்கோட ரொம்ப மோசமாக இருக்குது லொக்கேஷனு. தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஹலோ கைஸ், இங்கே கருப்பு துணி தருதா உங்களுக்கு? யாரே கைஸ் சவுண்ட் கேட்டுச்சா? தெளிவாக சவுண்ட் கேட்டுச்சுப்பா. நிலா வெளிச்சம் பாருங்க, செம்மையாக இருக்குது இன்னைக்கு. என்னன்னே தெரில. ஹலோ, இதெல்லாம் டே வீடியோவில் காட்டியிருந்தேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ ஜூஸ் பாட்டில் இருக்கு பாருங்க, இது எல்லாமே டே வீடியோவில் காட்டியிருந்தேன். ரொம்ப மோசமாக இருக்கணும் லொக்கேஷன் மட்டும் பாருங்க. அப்படியே அப்படியே கொஞ்சம் காட்டுறேன் லொக்கேஷன். என்னால் முடிஞ்சளவுக்கு கவர் பண்ணுறேன். இன்னொரு நாள் வருவோம். கொஞ்சம் என்கிட்ட லைட்டிங் நீங்கள் அவ்வளோ இல்லை, இன்றைக்கி வீடியோ எடுக்கிற பிளானே கிடையாது. பேச இன்றைக்கி ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணி உள்ளே வந்துட்டோம். இன்றைக்கி வீடியோ எடுக்கிற பிளானே பெருசாக கிடையாது எனக்கு. தெரியும் நினைக்கிறேன். சுற்றி முற்றி சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. லைட்டாக மைல்டில் கேட்குது சவுண்டு.
பேரல் பாருங்கள் கைஸ், உருள் கைஸ், பயமாக இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸு. நான் உங்களுக்கு டே வீடியோவில் காட்டியிருப்பேன், கொஞ்சம் இதுவாக காட்டியிருப்பேன் டே வீடியோலேயே. பயங்கரமாக இருக்கா இந்த படிக்கட்டை பார்த்தா. நான் டே வீடியோவில் பயந்துட்டேன், ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகிட்டேன். காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பொறுமையாக மூவ் பண்ணுவோம். இப்போ ரோஸ்லாம் உடச்சி போட்டுருங்க தெரியுதா. ஆனால் கைஸ் இந்த ஒரு சின்ன ஒரு இது தான், அது உங்களை அப்புறமேல் சொல்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹலோ ஹலோ, யாருன்னா இருக்கீங்களா? தெரியுதா? ரொம்ப மோசமாக இருக்குது லொக்கேஷனு. பொறுமையாக மூவ் பண்ணலாம் கைஸ். ஹலோ, அண்ணா இருக்கீங்களா? எஸ் என்னன்னு தெரில, நீ கொஞ்சம் தற்காக்கிற. ஏய் யாரு சவுண்ட் கேட்டுச்சுப்பா இந்த இடத்துல. ஹலோ ஹலோ, யாரு? சவுண்ட் கேட்குதா? கட்டில் உடஞ்சிருக்கு பார்த்துருந்தா உங்களுக்கு கைஸ். கட்டில் இங்கே எப்படி டே வீடியோவில் வரும்போது இப்படி இப்படி கிடையாது, எனக்கு கட்டை இங்கே கிடையாது. ஹலோ யாரு? இந்த ரூமில் தான் இருக்கீங்களா நீங்கள்? ஓ கைஸ், சவுண்ட் கேட்குதா? கைஸ் நான் ஏன் இவ்வளோ கட்டு விட்டு வச்சு எடுக்கிறேன்னு நினைக்கிறேன்னா, ஏன் இவ்வளோ கேமரா ஆஃப் பண்ணி எடுக்கிறேன்னா ரொம்ப ரொம்ப பிரச்சனை இருக்குது இந்த இடத்துல. அதனால தான் கேமரா ஆஃப் பண்ணி எடுக்கிறேன். சவுண்ட் கேட்டுச்சா? கேமரா என்னால் சரியாக பிடிக்க முடியல, ஷேக் ஆகிட்டே இருக்குது கேமரா. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஹலோ கைஸ், நம்ம மேலே போகலாமான்னு நினைக்கிறேன். மேலே போகிறது கொஞ்சம் சேஃப் இல்லைன்னு தான் நினைக்கிறேன், பார்ப்போம். வவ்வால் பறந்துட்டே இருக்குது கைஸ் இந்த இடத்துல. எனக்கு அதான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. கைஸ் கைஸ் தெரியுதா உங்களுக்கு? யாரு? ஹலோ ஹலோ கைஸ் கைஸ், இங்கே நின்று தெரியுதா உங்களுக்கு? ஹலோ ஹலோ, யாரு? யாருன்னு நீங்கள் தெரியுமா? இது தெரிஞ்சுக்கலாமா கைஸ்? இங்கே கைஸ் எனக்கு கொஞ்சம் பதட்டமாகுது தெரியுதா உங்களுக்கு? ஹலோ கைஸ், இது சேர்லாம் அப்படியே இருக்குது. இது கரெக்டாக இந்த இடத்துல படிக்கட்டில் உட்காந்துட்டு இருந்துச்சு. கைஸ் கரெக்டாக இந்த படிக்கட்டை உட்காந்துட்டு இருந்துச்சு கைஸ். போக போக பதட்டம் கொஞ்சம் அதிகமாகுது கைஸ். நான் வந்து படிக்கட்டு தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப மோசமாக இருக்குது இந்த படிக்கட்டு. ஹலோ, இங்கே யார் நின்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உன் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹே சவுண்ட் கேட்குது சுற்றி முற்றியும். சவுண்ட் கேட்குது, அங்கதான் சவுண்ட் கேட்குது. இங்கே தெரியுதா? நல்லா சரியாக கேப்சர் பண்ண முடியல.
இதுக்கு மேலாம் போனால் கொஞ்சம் சிட்டி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. இப்போ அங்கே நின்னவங்க தான் எனக்கு யாருன்னு தெரில சரியா, என்னால் இது பண்ணவே முடியல கைஸ் அந்த இடத்துல. இது பாருங்கள் பயங்கரமாக இருக்குது கைஸ் இந்த இடத்துலலாம். செம்ம ஒர்த்து வேணாம். யாரே என் மேலே இருக்கிறது சேஃப்டி இல்லைனா லைட் அடிச்சோம்னா நம்ம இருக்க முடியாது. நம்ம கீழே போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த பார்த்தீங்கன்னா கீழே போகிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யாரே டேய் இங்கேதான் கேப்சர் கரெக்டா இந்த மேலே அந்த இடத்துல நின்றுருந்தேன் நான். இங்கே கரெக்டாக கீழே வரேன். இப்போ ரியலாக பார்த்தேன் நான். ஹலோ, நீங்கள் யாரோ இருக்கீங்க எனக்கு தெரியுதுங்க. என்னை பயன்படுத்த நினைக்கிறீங்க, நல்லாவே எனக்கு தெரியுது. ஆனால் நான் துளி கூட பயப்பட மாட்டேன், அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு சத்தியமாக சவுண்ட்லாம் வியடாக கேட்டுட்ருக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு. எனக்கு கொஞ்சம் பதட்டம் ஆகுது, ரொம்ப ரொம்ப பதட்டம் ஆகுது. பேசுறதா இங்கே தான் சவுண்ட் கேட்குது, சுற்றி முற்றி சவுண்ட் கேட்குது. இந்த படிக்கட்டு தான் சவுண்ட் கேட்குது எனக்கு. டே டைம் வரும்போது யாரே ஹலோ இங்கே யார் இருக்கீங்க சத்தியமாக எனக்கு தெரில. யாராக இருந்தாலும் தயவுசெய்து உங்களுக்கு எது நான் தொந்தரவு பண்ண வரல. உங்களை ஒரு 10 நிமிஷம் விட்டு நான் உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணுமான்னு கேட்க தான் வந்தேன். நான் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, என்னை பயன்படுத்துறீங்களே. நான் சத்தியமாக இங்கே நான் யாரையும் துன்படுத்துறதுக்கோசம் நான் வரது கிடையாது. யாருனா ஹெல்ப் பண்ணலாம், நம்மளால வந்து ஹெல்ப் பண்ணலாம் தான் வந்தேன். நான் எனக்கு போக போக ரொம்ப வீடாக வந்துட்டு இருக்கு பேசினத்தில் ஆக்டிவிட்டீஸ்லாம் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. என்னால் கேமரா சரியாக பிடிக்க முடியல. லைட்டு வர ஒரு கையில் பிடிச்சிட்டு கேமரா ஒரு கையில் பிடிக்கணும், ரொம்ப கஷ்டம் பேசணும். பேசுங்க தெரியுதா உங்களுக்கு? கேமரா ஃபோக்கஸ் ஆகலை, பிளர்ரு கேமரா அப்பப்போ பிளர் ஆகுது, என்னன்னே தெரில. இப்போ மட்டும் தான் அப்படி நடக்குது. நான் அந்த ரூமில் போயிட்டு கம்யூனிகேட் பண்ணி பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் கம்யூனிகேட் பண்ணி பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா அந்த இடத்த விட்டு கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒரு நான் ஒரு 2 நிமிஷம் இருக்க போகிறேன். நீ யார் இருக்கீங்கன்னு எனக்கு சரியாக தெரில. ஆனால் நான் ஒரு 2 நிமிஷம் இங்கே இருக்க போகிறேன். உங்களுக்கு எதனா ஹெல்ப் அது மாதிரி எதனா வேணும்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அப்படி இல்லைனா நான் இந்த இடத்த விட்டு கிளம்புனதுக்கப்புறம் என்னால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது உங்களுக்கு. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நான் இருக்க போகிறது 2 நிமிஷம். அந்த 2 நிமிஷம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணும்னா நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்ண ட்ரை பண்ணுறேன். இருக்கீங்களா? ஒரு ஆக்டிவிட்டிஸ் கூட நடக்கல இப்போ, சரிதா? இங்கே யார் இருக்கீங்கன்னு எனக்கு சரியாக தெரில. நான் பேசணும் மாதிரி தான். 2 நிமிஷம் தான் இருக்க போகிறேன். அந்த இடத்துல விட்டு இருக்க போகிறேன். அந்த இடத்துல விட்டு கிளம்பிடுவேன். உங்களுக்கு எதனா உதவி அந்த மாதிரி எதனா வேணும்னா இப்போயே கேளுங்க. இது வவ்வால் வர பறந்துட்டு இருக்கு. எனக்கு அடிச்சிருமோன்னு பயமாக இருக்கு எனக்கு. ஏற்கனவே ஹலோ எஸ் சவுண்ட் கேட்குது எனக்கு. மைல்டாக சவுண்ட் கேட்குது. ஆனால் இந்த ரூம்லாம் ரொம்ப சவுண்ட் கேட்குது எனக்கு. தெரியுதா உங்களுக்கு? கேமரா வர கொஞ்சம் ஃபோக்கஸ். இந்த ரூமில் தான் ஃபோக்கஸ். இந்த ரூமில் சவுண்ட் அதிகமாக கேட்குது. இதெல்லாம் பாருங்கள். இந்த ரத்தத்தெல்லாம் அடித்து இதெல்லாம் பண்ணியிருப்பாங்களா? சண்டை மாதிரி இல்லை. இது என்னன்னு எனக்கு தெரியல சரியா. டேய் இந்த ரூமில் போய் பார்ப்போமா? இங்கே தான் சவுண்ட் கேட்குது. கைஸ் இங்கேயும் அதே மாதிரி தான் கைஸ் இருக்கு. கைஸ் இந்த ரூமில் சவுண்ட் அதிகமாக கேட்குது. ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க கைஸ். இந்த கட்டில் மட்டும் பாருங்கள், ஒரு வியடாக இல்லை உங்களுக்கு பார்க்குறதுக்கு. உடஞ்சி இந்த கால் உடஞ்சி எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்குது கைஸ் பார்க்குறதுக்கு. கைஸ் பறவை கற்று தெரியுதா?
நான் சொல்ல சொல்ல பறவை கத்துது. எஸ் அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலான் இருக்கேன். என்னால் இது தாக்கு படிக்க முடியல சத்தியமானமே. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து வீடியோ ஒத்துலாமல் நான் போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் ஃபுட்டேஜ் எடுக்க கிடையாது. ஒரு 10 நிமிஷமாக எடுத்துருப்பேன்னு எனக்கே தெரில. 10 நிமிஷம் கூட எடுத்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் 10 நிமிஷம் கூட எடுத்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இன்னொரு நாள் அந்த லொக்கேஷனுக்கு வருவோம். பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளோர் போடுவோம். அதுக்கான வாய்ப்பு கூடிய சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்னொரு நாள் இந்த லொக்கேஷனுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல எவ்வளோ கேப்சர் பண்ண முடியுமோ பண்ணுறேன். அவங்கள கம்யூனிகேட் பண்ணி அவங்கள இந்த இடத்த விட்டு இது சாந்தி அடிக்க வைக்கிறேன். என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேங்க சத்தியமாலுமே. அக்கா நீங்கள் இங்கே அண்ணா அக்கா யார் இருந்தாலும் நான் உடனே உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு கிளம்புறேன். நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் வருவேன். உங்களுக்கு என்ன என்னால் முடிஞ்ச என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கி என்னை பயன்படுத்தி நீங்கள் அமுச்சு விட்டீங்க. நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிலாம் வந்தேன். ஆனால் என்னை இப்படி நீங்கள் பயன்படுத்தி என்னை கொஞ்சம் இது பண்ணி அமுச்சு விட்றீங்க. அது நான் எதுவும் மனசில் வச்சுக்கல. கண்டிப்பாக நான் இன்னொரு நாள் வருவேன், உங்களுக்கு உதவி பண்ணுவேன். என்னோடய இது வாக்கு. என் பேர் வந்து சரவணா. நிறைய பேர் வந்து வீடியோ எடுப்பாங்கன்னு தெரில எனக்கு மாரி. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் நான் தான் இங்கே எடுத்திருக்கேன். என் பேர் சரவணா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த நாள் கூட நீங்கள் டேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிற டேட்டுக்கு உள்ள கூடிய சீக்கிரத்தில் இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கான உதவி நான் கண்டிப்பாக பண்ணாமல் போக மாட்டேன். அது எவ்வளோ பெரிய உதவி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். ஓகே கேஸ், இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். அப்புறம் எல்லாம் காடு மூட இருக்குது. ஒரு வீடியோவும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கணும்னு தெரியாது உங்களுக்கு. ஓகே கேஸ், அவ்வளோதான். ஸோ டாட்டா பாய் பாய், டேக் கேர், ரிச்சுவல்ஸ் பண்ணணும். லவ் யூ ஆல் கைஸ். பை 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 பாய்.